10 லட்சம் 50 லட்சம் மாதம் சம்பாதிக்கிற அளவுக்கு பிஸ்னஸ்லாம் இருக்குது. இதுக்கு ஏன் போயிட்டு கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான், அவனுக்கெல்லாம் பொண்ணு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கேள்விப்பட்டு ஆச்சரியமாக இருக்கும். இது உல்ட்டாவாக இருக்குது. இங்கே கவர்மெண்ட்டில் போய் ஜாலியாக சம்பளம் வாங்கிட்டோம்னா வீட்டில் இருந்து ஜாலியாக கார் எடுத்துன்னு போகலாம், வீக்கெண்டு என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு இருக்காங்க. அங்கேயும் இல்லை, அங்கேயும் என்டர்டெயின்மெண்ட் இருக்குது. தீபாவளி டயத்தில் ஒரு ஃபாரின் கண்ட்ரி போவாங்க, கம்பல்சரியாக ஃபாரின் கண்ட்ரி போவாங்க. ஜென்மாஷ்டமி டயத்தில் கம்பல்சரியாக வித்தின் இந்தியா ஒரு டூர் போவாங்க, ஃபேமிலியோடு போவாங்க. ஃபேமிலின்னா ஒரு 50 பேர் 40 பேர் 50 பேர் டூர் போவாங்க. அந்தளவுக்கு ஒத்துமையாக ஃபேமிலிங்க, அண்ணன் தம்பிங்க, மாமன் மச்சான் அவ்வளோ ஒத்துமையாக இருப்பாங்க. இதெல்லாம் நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, லேடிஸ் முதல்ல விட்டு கொடுக்க கற்றுக்கோங்க, நம்ம பிள்ளைங்களை மதிக்க கற்றுக்கோங்க, நம்ம சொந்தக்காரங்களை மதிக்க கற்றுக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்து தான் ஆரம்பிக்கிறது. ஜென்ஸு கூட வெளியில் போயிடுவாங்க வந்துடுவாங்க. லேடிஸ் வந்து பிள்ளைங்களை டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. எப்பா உன்னால் முடியாதுன்னு எதையுமே சொல்லாதீங்க. உங்கள் பிள்ளைங்கள நல்லா பண்ணுங்க, இன்னும் நல்லா பண்ணலாம்ப்பா, இன்னும் நல்லா படிப்பா, இன்னும் நல்லா வேலை பண்ணுப்பா, ஏதாவது தொழில் பண்ணுன்னு நீங்களே என்கரேஜ் பண்ணுங்கள். தொழில் பண்ணால் இன்றைக்கி ரொம்ப நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கடந்த 25 வருஷமாக சென்னை இவ்வளோ வளர்ந்துருக்குன்னா காரணம் தொழில்கள் தான். சின்ன சின்ன தொழில்கள் நிறைய இருக்குது. ஒன்றும் இல்லை, 2 இல்லை. நீ எந்த பக்கம் திரும்பினாலும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணி போயிடுச்சிக்கலாம். இப்போ வேலை இல்லை அப்படின்றவங்க ஒன்று அந்த ஒரு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அவங்கக்கிட்ட ஒன்றும் சரக்கு இல்லைன்னு அர்த்தம். அவ்வளோதான். அவ்வளோ வேலை இருக்குது. எங்கே திரும்பினாலும் வேலை, எந்த வயசுலேயும் வேலை கிடைக்கிது. தொழில் பண்ணுறதும் அதே மாதிரி தான். ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாம். நிறைய பேங்க்கில் எல்லாம் எம்டி, சீஃப் மேனேஜர்ஸ், சிஆர்எம்ஸ்லாம் பார்க்குறேன். எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, சார் நல்ல பிஸ்னஸ் வந்தால் சொல்லுங்கள் சார், எனக்கு வாரத்தில் 2 ஃபோனாவது வருது, நல்ல பிஸ்னஸ் சொல்லுங்கள் சார், நாங்கள் ஃபண்டிங் ரெடியாக இருக்கோம், 50 கோடி 100 கோடி தர ரெடியாக இருக்கோம் அப்படின்ட்டு வாரத்தில் 2 தரம் 3 தரம் சார் நீங்கள் நினச்சா ரெக்கமெண்ட் பண்ணலாம், நீங்கள் நினச்சா ரெக்கமெண்ட் பண்ணலாம் நம்மளை கேட்பாங்க. நம்ம இதில் ரெடியாக ரொம்ப ரொம்ப கம்மி. தெரிஞ்சவங்க இருக்காங்க, 10-50 பேர் இருக்காங்க அப்படின்னாலும் கூட நம்மளை யாரையாவது ஹெல்ப் பண்ணணும். ஒரு தரம் அவங்க பேங்க் டேர்ம்ஸ் அவங்க கொடுக்க போகிறாங்க. ஆனால் பிஸ்னஸ் இப்போ இருக்க பிரைம் மினிஸ்டர் ஸ்கீமில் எந்த கொலேட்டரலும் இல்லாமல் 2 கோடி ரூபா வரைக்கும் இன்சூரன்ஸ் 1% இன்சூரன்ஸ் சார்ஜ் பண்ணி லோன் தராங்க. இப்போ நம்மக்கிட்ட டைல்ஸ் கடை வைக்கிறவங்கள கூட பண்ணி தந்திருக்கேன். என்கிட்ட வேலை செய்கிறவங்கள எல்லாருமே நான் கொடுக்குற சப்போர்ட் அதுதான். ஒன்று பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி கற்றுக் கொடுக்குறேன், பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம், எந்த மாதிரி பண்ணணும், எந்த ஒழுக்க முறை நடைமுறைகள்லாம் இருக்கணும், எதை பார்க்கணும் வைக்கணுன்ட்டு. அதே மாதிரி பேங்கிங் சப்போர்ட்டும் நம்ம பண்ணித்தரோம். இதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது தான் பண்ண முடியும். உண்மையை சொல்ல போனால் நம்ம எங்கள் ரிலேட்டிவ்ஸ்லேயே 10 பேர்கிட்ட நான் கிட்டத்தட்ட ரெடி பண்ணேன். 10 பேர்கிட்ட பிஸ்னஸ் பண்ணி தந்தேன். 2 பேர் 3 பேர் தான் நல்லா இருக்காங்க. மற்றவங்கெல்லாம் ரொம்ப ரெடியாக இருக்குள்ள குறைய அதுதான். அதான் எனக்கு தெரியுமேன்ட்டு எல்லாம் எனக்கு தெரியுன்ற நினைப்பு தான் அவங்கள டிஸ்கரேஜ் ஆகிடுது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்தே அவங்கள சின்ன பிஸ்னஸ் மேனாக அவங்களே டிபெண்ட் பண்ணி நிற்க வச்சா தான் தெரியும். எல்லாருமே பான் வித் சில்வர் ஸ்பூன்ற மாதிரி நம்ம பிள்ளைங்க நல்ல வசதியாக பிறந்துடுறாங்க. ஏதோ சாப்பாட்டுக்கு இல்லாமல் யாரும் இருக்கிறதில்ல. அதனாலேயே அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்க, சரி இது நம்மளுக்கு தெரியும், அடுத்து பார்த்துக்கலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலான்ற மாதிரி போயிடுறாங்க. அவர் என்னோடய ஃபேக்ட்ரி திறப்போடா தஞ்சாவூரில் இப்போ 3 மாதம் முன்னே ஒரு ஃபேக்ட்ரி திறந்தோம், 3வது ஃபேக்ட்ரி. அந்த ஃபேக்ட்ரிக்கு அவரை கூப்பிட்டுருந்தேன் மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு. ஏன்னா என்னோடய எம்ப்ளாயீஸ்க்கு நான் நிறைய பேசிட்டேன், அவரை சொல்லலான்ட்டு பேச சொல்லலான்ட்டு. அவர் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, யாராவது ஆசைப்பட்டு தொழிலுக்கு வந்துடாதீங்க. டைல்ஸ் கடை வைக்கணும் இல்லை வேறு ஏதாவது தொழில் பண்ணணும்னு ஆசைப்பட்டு தொழில் பண்ணாதீங்க, வெறி இருந்தால் மட்டுமே தொழில் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. வெறியோடு வந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஏதோ ஒரு 10ஓட பாருங்க, நானும் தொழில் பண்ணுறேன், என் சொசைட்டியில் 4 பேர் மதிக்கணும், அதுக்காக நான் தொழில் பண்ணுறேன்னு சொல்கிறவங்க ஒரு குறுகிய காலத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுறாங்க. வெறியோடு வரவங்க ஜெயிக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டு. கிட்டத்தட்ட நான் இப்போ எங்கள் குரூப்பில் பொறுத்த வரைக்கும் 1700 பேர் வேலை செய்கிறாங்க. இது ஃபுல்லாகவே நாங்கள் ஆரம்பிக்கும் போது 2 நபர்களை வச்சு ரப்பர் கம்பெனி ஆரம்பிக்கும் போது 1992 2 பேர் வச்சு ஆரம்பித்த கம்பெனி தான் இது. இன்றைக்கி 1700 பேர் வேலை செய்கிறாங்க. எல்லாருமே அவங்க வேலைக்கும் வராங்க, நம்மளுக்கும் வேலை செய்து கொடுக்குறாங்க. அப்போ அவங்கள நம்ம எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட வேலை செய்கிறவங்கள 100% திருப்தியாக வைக்க ட்ரை பண்ணணும். வைக்க முடியாது, இருந்தாலும் ட்ரை பண்ணணும், ரிப்பீட்டடாக ட்ரை பண்ணணும். நம்மகிட்ட வேலை செய்கிறவங்க திருப்தியாக இருந்தாங்கன்னா நம்ம தொழில் நல்லா இருக்கும். எந்த தொழிலாக இருந்தாலும் அன்பாக இருக்கணும், ப்ளீஸிங் பர்சனாலிட்டி இருக்கணும்.
பிள்ளைங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ப்ளீஸிங்காக இருக்க சொல்லுங்கள். ஒன்றும் இல்லை, ஒரு 2-3 விஷயங்கள் தான் ப்ளீஸிங்காக இருக்கிறதுனா, வேறு ஒன்றும் இல்லை. வணக்கம் சார்னு சொன்னாங்கன்னா, சார் 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 வணக்கம் வணக்கம், 2-3 சார், 2-3 வணக்கம், தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார், இதெல்லாம் ஒரு 2-3 எதெல்லாம் ப்ளீஸிங்கோ அதெல்லாம் 2-3 வார்த்தைகள் அதிகமாக உச்சரிக்க கற்றுக் கொடுங்க. குட் மார்னிங் சொல்லாத குழந்தைகள் இருக்கக்கூடாது. குட் மார்னிங் பார்த்த உடனே குட் மார்னிங் சொல்லணும். நம்ம குழந்தைங்க நம்ம வீடாக இருந்தாலும் கூட குட் மார்னிங், குட் மார்னிங் மம்மி, குட் மார்னிங் டேடி, இல்லை குட் மார்னிங் அம்மா, குட் மார்னிங் அப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வரணும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லி தரீங்களோ அது மாதிரி தான் அவங்க வருவாங்க. கேரக்டர் தான் ஃபஸ்ட்டு, இன்வெஸ்ட்மெண்ட்டு 0. இன்றைக்கி இப்போ பணம் இல்லை, நான் தொழில் பண்ணலன்னு சொன்னால் அவங்க முயற்சி பண்ணாதவங்களாக தான் இருப்பாங்க. பணத்தினால யாருமே தொழில் பண்ணாமல் இல்லை. பணம் இருக்கிறவங்க தொழில் பண்ண முடியாது. பணம் இருக்கிறாங்கன்னா அதை பாதுகாக்கிறதுக்கே அவங்களுக்கு நேரம் சரியாக இருக்கும். பணம் இல்லாதவங்க தான் சேலஞ்ச் எடுத்து தொழில் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு சின்ன தொழிலை ஆரம்பித்து 2-3 தொழில் ஃபெயிலியர் ஆனால் கூட ஏதாவது ஒன்றுத்தில் கிளிக் ஆகுங்க, அதை தொடர்ந்து மேலே மேலே தொழில் பண்ணலாம். ரொம்ப நேரம் பேசுவேன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஆக்சுவலாக ஒரு சில விஷயங்கள் தான் முக்கியமான விஷயங்கள். லாப நஷ்டம் பார்த்து தொழில் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, என்ன வருதுன்றதை பார்க்கக்கூடாது. என்ன டெலிவரி, யூ ஹேவ் டு டார்கெட் யுவர் ஒர்க். ரிசல்ட்டுக்கு டார்கெட் பண்ணுறவங்க யாரும் ஜெயிச்சவங்க இல்லை. ஒர்க்குக்கு டார்கெட் பண்ணுறவங்க எல்லாம் ஜெயிச்சவங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. ரிசல்ட்டுக்கு நான் இவ்வளோ இந்த வீடு வாங்கணும் அப்படின்னு அந்த ரிசல்ட்டு, அதுக்காக டார்கெட் பண்ணி உழைக்கிறவங்க ஜெயிக்க முடியாது. நான் இதெல்லாம் வேலை பண்ணணும், அடுத்த வாரம் இது பண்ணணும், அடுத்த மாதம் இது பண்ணணும், அடுத்த வருஷம் இதில் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க்கு அண்ட் பிஸ்னஸ் இதை நம்ம டார்கெட் பண்ணோம்னாலே ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டு தானாக வரும். ரிசல்ட்டை நம்ம தேடி போகணுன்னு அவசியம் இல்லை, தானாக வந்துடும். நாங்கள் ஃபஸ்ட்டு தொழில் ஆரம்பித்தோம் சென்னையில், போரூர் தான் நம்ம ஹெட் ஆஃபீஸ் அப்போ இருந்தது. 1985 ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு முடிச்சிடுறேன். நான் வளர்ந்ததில் ஃபஸ்ட்டு ஒரு டேர்னிங் பாயிண்ட் யாருன்னா, இங்கே பக்கத்தில் மல்லாதி கெமிக்கல்ஸ்னு ஒரு கம்பெனியில் கேன்டீனில் வேலை செய்தான் ராஜான்னு ஒரு தம்பி. நான் கம்பெனி ஆரம்பித்தோம். ஆளுங்கள்லாம் ஒரு 20 பேர் வேலை செய்தாங்க. ஒர்க்கருங்க ஒரு 20 பேர், ஸ்டாஃப் ஒரு 7-8 பேர் இருந்தாங்க அந்த டயத்தில். அந்த ஷோரூம் ஆரம்பிக்கும் போது யாரும் சரியாக நிற்கிறதில்ல. பிஸ்னஸில் யாரும் ஒர்க் பண்ணுறதில்ல, யாரும் அடிக்கடி மாறிக்கினே இருந்தாங்க. கேன்டீனுக்கு மாஸ்டர் மாற்றணும், சின்ன சின்ன ஆளுகளாக வச்சு பண்ணோம். முடியலன்னு சொல்லிட்டு ஒரு ஆள் போடணுன்னு பார்க்கும்போது எங்கள் கம்பெனியில் அப்போ சம்பளம் நான் சொல்கிறது 1996-97 கம்பெனி சம்பளம் எல்லாருக்குமே 6000-7000 தான். இந்த மல்லாதி கெமிக்கல்ஸ்லேருந்து ஒரு மாஸ்டர் ராஜா வந்தான். அவன் கேட்ட சம்பளம் 25,000 ரூபா கேட்குறான். ஏன்னா 25,000 ரூபா கேட்குறானேன்ட்டு, என்னடா என்ன கம்மியாக என்ன சம்பளத்துக்கு நான் வருவேன். இல்லை சார் கம்பெனி மூடிட்டாங்க சார், இருந்தாலும் நான் 25,000 வாங்கினேன், நீங்கள் அதை கொடுங்க சார்னா. அவ்வளோ முடியாதுப்பா, நம்ம வளர கம்பெனி நான் பார்த்துட்டு நான் தரேன். இப்போ எவ்வளோ மினிமம் என்ன சம்பளத்துக்கு வருவேன் அப்படின்னு கேட்கும்போது அக்ரீட் ஃபார் 18,000 ரூபி. 18,000 ரூபா கொடுத்தா நான் வேலைக்கு வரேன் சார், இல்லை வேறு ஏதாவது நான் கேன்டீன் மாஸ்டராக தான் போகணும் அப்படின்னா. நான் எனக்கு ஒரு மன சுமையாக இருந்தது. அப்போ அர்ஜென்ட், வேறு வழியே இல்லைன்றதுனால 18,000. மற்றவங்களுக்குலாம் என் மேனேஜருக்கு எல்லாமே சம்பளம் 6,500-7,000 தான். கிச்சனில் சமைச்சு போடுறவனுக்கு 18,000 கொடுத்தேன். நம்ப முடியாத அளவுக்கு மாற்றம் என் கம்பெனியில். 3 மாதத்தில் 120 பேர் ஆகிட்டாங்க. கம்பெனி ஆளுங்க 3 வேளை சாப்பாடு. நான் அதுக்கு முன்னாடி 2 பேர் ஆரம்பிக்கும் போதே நாங்கள் வீட்டில் தான் சமைச்சு காலையில் 3 வேளையும் சாப்பாடு போடுவோம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, டின்னர். இன்னி வரைக்கும் இந்த 1,700 பேரும் ஹங்கிரி அவுட் ஆஃப் த கேட். நம்ம ஃபேக்ட்ரிக்கு வந்தாலும் சரி, எங்கள் ஷோரூமுக்கு வந்தாலும் சரி, பசியோடு யாரும் இருக்கக்கூடாது. ஹங்கிரி அவுட் ஆஃப் த கேட். இது ஒரு பாலிசி தான். கடவுள் நம்மளுக்கு இவ்வளோ நல்லா வச்சுருக்காரு. அந்த மாஸ்டர் அவன் கொடுத்த ருசியான உணவு, தரமான உணவு 3 வேளைக்கும் கரெக்டாக 10 குறைன்னா உடனே செய்து கொடுப்பான். குறையுதுன்னா உடனே அடுத்த உழை வச்சு அடுத்தது ரெடி பண்ணி கொடுப்பான். அந்த அளவுக்கு பண்ணதுனால தான் என் பிஸ்னஸ்லேயே ஒரு மாற்றம். நாங்களாம் நினச்சி, ஏன்னா மேன் பவர் தான் முக்கியம். நீ மேன் பவர்லாம் ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியாது. இதை மாற்றி கொடுத்தது ஒரு மாஸ்டர் தான். அதை மாதிரி நம்ம அனுபவம், வாழ்க்கையே ஒரு அனுபவம் தான். பல விஷயங்கள் நம்ம வளர்ந்து வரோம் அப்படின்னு சொன்னால் எல்லாம் தானாக அமையும். நம்ம ஓடிக்கினே இருக்கணும், சுறுசுறுப்பாக இருந்துக்கினே இருக்கணும், கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் உழைக்கணும், ஸ்பீடாக இருக்கணும். எதையும் யோசனை பண்ணி தயங்கக்கூடாது. முடியுமா
டெசிஷன் எடுக்கணும், ஸ்பாட் டெசிஷன் எடுக்கணும். முடிஞ்சதுன்னா இன்றைக்கி முடிப்போம், இல்லைன்னா நாளைக்கு வச்சுட்டு தூக்கி வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். அதை போட்டு மனசில் ஒரு கவலையோடு இருக்கக்கூடாது. முடியலையான்ட்டு எவ்வளோ பிரச்சனைகள் வரும், எல்லாத்தையும் ஈஸியாக சமாளிக்கணும். வேறு வழியே கிடையாது. சமாளிக்கிறவங்க ஜெயிக்கிறவங்க. எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லோரும் உங்களோட சந்ததியையும் மோட்டிவேட் பண்ணுங்கள். நான் என்னோடய ரெக்வஸ்ட் அதுதான். எல்லாருக்கும் சின்ன வயசில் கல்யாணம் பண்ணுங்கள். 20-21 வயசில் கல்யாணம் பண்ணுங்கள். உங்களோட நாலேஜை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போங்க. உங்கள் பேர குழந்தைங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போங்க. ஏதோ உங்கள் பிள்ளைங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக பண்ண முடியாது. பிள்ளைங்களோட ஐடியா வந்து பாட்டில் ஃபுல் ஆஃப் இதுதான், ஈயம் காய்ச்சி ஊற்றின பாட்டில் மாதிரி பிள்ளைங்கள். ஆனால் பாட்டிலில் மணல் மாதிரி உங்கள் பேர குழந்தைங்க இருப்பாங்க. அவங்களுக்கு உங்கள் ஐடியாக்களை உங்களோட தைரியத்தை ஷேர் பண்ண முடியும். அதனால் எல்லாரும் இங்கே ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறது எல்லாருமே, லேடிஸு ஜென்ட்ஸ் எல்லாருமே பேர குழந்தைங்கள நல்லா வளர்த்து இந்த சொசைட்டிக்கு கொடுத்துட்டு போங்க. அவங்களால எல்லாம் நல்லது நடக்கும். தேங்க்யூ.